දැන් මෙහෙම වුණොත් විජේරාම ඇත්තට ලොකුතුමාට මැදමුණට යන්න වෙයිද? මැදමුණන වැඩිය හොඳයිනේ. ගමේ විජේරාමයට වඩා ඉතාම හොඳයි මැදමුණන. பாராளுமன்றத்தில் இன்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன், எல்லாருமே முன்னாள் பொலிஸ்மா அதிபர் அப்படின்னு தான் நாம கடந்த நாட்கள்ல பாவித்தோம். காரணம்னு சொன்னா அவருடைய வழக்கு, அவர் கைது செய்யப்பட்டமை, அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, அவர் போலீஸ் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டமை, இந்த மாதிரியான பல விஷயங்களால முன்னாள் பொலிஸ்மா அதிபர் அப்படின்னு சொல்லி நாம சொன்னாலும் இப்ப அதாவது இன்றைக்கு வரைக்கும், அதாவது இந்த சட்டம் அல்லது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் வரைக்கும் அவர்தான் போலீஸ் மாதிபர். இப்ப பதில் போலீஸ் மாதிபர் தான் இப்ப கடமையில் இருக்காங்க. ஏன் இவ்வளவு பிரச்சனை நடந்தும் போலீஸ் அதிபரை இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். இன்னும் அந்த போலீஸ் அதிபரை நீக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பாராளுமன்றத்தில் வாக்களிச்சு தான் நிறுத்தணுமா அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்களை இன்றைய நாளில் செய்திகளில் பார்க்க கிடைச்சது. இன்று ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்ட நாள் தான். அதாவது போலீஸ்மா அதிபர், முன்னாள் போலீஸ்மா அதிபர் அப்படின்னு இனி சொல்லலாம், தேசபந்து தென்னக்கோன் அவர்களை பதவியிலிருந்து நீக்கிறதுக்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டு அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும். அது மேலதிக வாக்குகளால், அதாவது ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கும் பாராளுமன்ற தொகை வைத்துக்கொண்டு அதுக்கு சரிக்கு சமமான வாக்கு எண்ணிக்கைக்கு அதிகமாக பெறப்பட வேண்டும். இப்போ இருக்கிறத பொறுத்தவரை 113 வாக்குகள் பெற்றால் ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றலாம். இன்றைய நாளில் 117 வாக்குகளால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரே ஒருத்தர் மட்டும் வாக்களிக்காமல் விலகி இருந்தார். மற்ற எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. யாருமே வாக்களிக்காம எதிராக வாக்களிக்கல. இந்த மாதிரி இந்த நாள் நடந்திருக்கு. எல்லாருமே ஒருமித்து தேசபந்து தென்னக்கோன் அவர்களை போலீஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான தீர்மானத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. இது இன்றைய நாளில் பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இனி அவருடைய பதவி உடனடியாக நீக்கப்படுது. இந்த பாராளுமன்றத்தில் சபாநாயகர் இது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அறிவிச்சிருக்காரு. ஏன் ஜனாதிபதி நினைச்சா, நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நினைச்சா அவரை பதவியிலிருந்து உடனடியாக விலக்கலாம் தானே அப்படின்றது இல்லை. இலங்கையினுடைய அரசியல் யாப்பு சட்டத்தின் அடிப்படையில் சில பதவிகளை உடனடியாக நியமிக்கவும் முடியாது, உடனடியாக பதவியிலிருந்து நீக்கவும் முடியாது. எந்த ஜனாதிபதி வந்தான்னு எத்தனை ஜனாதிபதி மாறினாலும் அதை நீக்க முடியாது. அது அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தோட பாராளுமன்றத்தில் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு தான் நிறுத்த முடியும். அப்படி ஒரு பதவி தான் இந்த போலீஸ்மா அதிபர் பதவி. அதே போல இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் பதவியும் அதே மாதிரி தான். எந்த பதவியை நீக்க முடியாது. இந்த அரசாங்கம் மாறதுக்கு முதல்ல இப்ப இருக்கிற மத்திய வங்கி ஆளுநர் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அவருடைய பதவியை நிறுத்தப்படும் பல விஷயங்கள் அரச மேடைகள், அதாவது சில பிரச்சார மேடைகளில் பேசினாலும் கூட அது அவ்வளவு இலகு இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதே மாதிரி மனித உரிமைகள் ஆணைக்குழு உறுப்பினர்களாக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், அதே போல தேர்தல் ஆணையாளர் ஆணைக்குழு உறுப்பினர்கள், இந்த மாதிரி பல பதவிகள் இருக்கிறவங்களாம் செய்ய முடியாது. அதே போல நீதிமன்றத்தில் இருக்கிற மிக முக்கியமான பதவிகள், குறிப்பா நீதியரசர் பதவி, அதோட மேல் நீதிமன்ற நீதியரசர், உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள், இவங்கள் எல்லாமே இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க. எனவே இவங்களை கூட உடனடியாகவே அவங்களுடைய பதவிகளிலிருந்து அகற்றுறது இல்லை, முடியாது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த மாதிரி பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு பதவி தான் இந்த போலீஸ்மா அதிபர் பதவியும். எனவே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த அடிப்படையில் தான் அவருடைய பதவி இன்றைய நாளில் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு பறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் ஒரு நாளில் பரபரப்பா பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாரங்களா இதுல ஒரு குழப்பம் இருக்கு. சரி, மேலதிக சலுகைகள், முக்கியமான சலுகைகள் பறிக்கப்படுறதுக்கான ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட அமல்படுத்தப்பட போகுது. விரைவில் இந்த கிழமையோ அல்ல வாரக்கிழமையோ அமல்படுத்தப்பட போகுது. இதுல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வீடு இதுல மிக முக்கியமா ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம். இது கடந்த காலங்களில் பேசப்பட்டதால அந்த அடிப்படையில இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஊடகவாளர்கள் ஒரு இடத்துல சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது அவரோட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இப்ப சட்டம் மூலம் கொண்டு வந்திருக்காங்க, இதனால உங்களுடைய அதாவது சலுகைகள் எல்லாம் பறிக்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா? ප්‍රශ්නයක් නෑ අපිට. අපිට තිබිච්ච වරප්‍රසාද ජනතාව තිබ්බ වරප්‍රසාදේනේ. ඊට වඩා ලොකු දෙයක් නෑ අපිට. ඉතින් ඒක තියෙන ආකාර ඕන வரப்பிரசாதයක් කරාට ප්‍රශ්නයක් නෑ. அது ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை பத்தி எந்த ஒரு கவலையும் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோட திரும்பவும் நாங்க மதமுள்ள வீட்டுக்கு போகணுமோ அப்படின்னு, அவருடைய கிராமத்துக்கு போக வேண்டி வருமோ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இந்த விஜயராம வீட்டை விட அது நல்ல கிராமம், நல்ல சுதந்திரமானது, சந்தோஷமானது அப்படின்ற மாதிரி அவர் பதிலளிச்சிருக்காரு. මැදමුලන වැඩිය හොඳයිනේ. ගමේ விஜயராமட்ட வடா இதாம හොඳයි මැදමුලන. அதுபோல இந்த அரசாங்கம் செய்யற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, අලිගන්
பழி வாங்குற ஒரு நடவடிக்கையாகவே தான் பார்க்குற மாதிரி பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. எனவே இந்த விஷயம் இன்று பரவலாக சமூக ஊடகங்கள்லையும் ஊடகங்களில் உள்ள செய்திகள்லையும் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தியாக அவர் சொன்ன கருத்துக்களாக இன்றைய நாளில் இருக்குது. இது ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயத்தில் உண்டு. அவருடைய வாயாலே பதில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த அவங்களுடைய சலுகைகள், குறிப்பாக அவருடைய வீடு இந்த மாதத்துடைய இறுதியில் அரசாங்கம் அதை தங்கள் பக்கம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு கூறப்படுது. அது எப்ப நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா கடந்த ஜூன் மாதம் சீனாவுக்கு போய் கம்யூனிஸ்டிய கட்சியினுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள், முக்கியமான அங்கத்தவர்களை சந்திச்சிருந்தார். அதுல பல விஷயங்கள் பேசப்பட்டது. அதோடவாக இன்ற நாள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு, அவருடைய கருத்துக்களாக வெளியாகி இருக்கு. அதுல வந்து சீனா எப்படி தங்களுடைய நாட்டை இவ்வளவு பெரிய அளவு வளர்ச்சிக்கு கொண்டு போனாங்க, என்னென்ன விஷயங்கள் கையாண்டாங்கன்றது தொடர்பாகவும் ஆராயப்பட்டு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த இடத்துல சீனா அரசாங்கம் அல்லது சீன கம்யூனிஸ்டிய அரசு வந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு சொன்னா, இந்த அரசாங்கம் வந்து ஒரு அரசாங்கம் நாட்டில் ஒரு 15 முதல் 20 வருஷங்கள் இருக்க வேண்டி இருக்கும். அப்படித்தான் இருந்தால் தான் இந்த நாட்டினுடைய அந்த கொள்கைகளை நிறைவேற்ற முடியும், அந்த ஒரு கட்சி கொண்டு வந்த கொள்கைகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதாக சொல்லுறாரு. கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் அதே மாதிரி இருக்க வேண்டி இருக்கும். காரணம், ஒரு 3 முதல் 4 தேர்தல்கள் இந்த அரசாங்கம் இருந்தால்தான், இப்ப இருக்கிற அரசாங்கம் இருந்தால்தான் அந்த கொள்கைகள், தீர்மானங்களை வந்து சீர்திருத்தங்களை நிறைவேற்ற முடியும். 5 வருஷத்துல சொன்னது எல்லாத்தையும் செய்யறது அப்படின்றது மிக கடினமான விஷயம். அதனால வருகின்ற காலத்துல ஒரு 3 முதல் 4 தேர்தல்கள் வரை இந்த அரசாங்கம் இருக்கணும் அப்படின்றத தான் அவங்க வந்து இந்த அவருடைய கருத்துக்கள் இருந்து இதுதான் சீனாவும் எதிர்பார்க்கிறது. இப்படி இருந்தால் தான் எது வேணா செய்யலாம். இனிமேல் நாங்கள் எதிர்கட்சியில இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஒரு 5 வருஷம் எதிர்கட்சி, 5 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்து எந்த முன்னேற்றமும் நாட்டுக்கு வராது. அதனால தொடர்ச்சியா இந்த நாட்டினுடைய சரியான ஒரு பொருளாதாரத்தையும் சரியான பாதையிலையும் ஒரு அரசாங்கம் கொண்டு போய் மக்களை விடுவதாக இருந்தால் குறைந்தது 15 முதல் 20 வருஷங்கள் ஆட்சியில இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. எனவே இதுதான் சீனாவும் எதிர்பார்க்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வருஷம் இந்த அரசாங்கம் ஒரு 20 வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பல கருத்துக்கள் அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கு. ரைட், இந்த விஷயத்தோட விசா இல்லாம பல நாட்டவர்கள் நாட்டுக்குள்ள தங்கி இருக்காங்க. குறிப்பா இந்தியாவை சேர்ந்த 11 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்களுக்கு விளக்கம் அறியல். இவங்க வந்து இங்க தங்கியிருந்த மட்டுமில்ல, இணைய மோசடியில ஈடுபட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் அவங்க மேல குற்றச்சாட்டுப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அடிப்படையில் அவங்க ஆதாரம் கூட பிடிபட்டிருக்காங்க. இந்த மாதிரி இணைய மோசடிகள் இப்பொழுது நாட்டில் பல இடங்கள்ல நடந்து வருது. இதற்கு மிக முக்கியமான காரணம், வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிற சைனா, தாய்லாந்து, ரஷ்யா, இந்த மாதிரியான பல நாடுகள், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து வந்தவங்க இங்கே விசா முடிஞ்சு இங்கே தங்கியிருந்து பல மோசடியான செயல்களில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக இணைய மோசடிகளில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்பொழுது தேடுதல் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பலர் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. தீவிரமான சோதனைகள் தொடர்ச்சியாக. இன்னும் யாராவது விசா இல்லாமல் நாட்டுக்குள்ள தங்கி இருக்காங்களா, என்ன குற்றம் செய்யாட்டியும் விசா இல்லாமல் இருக்கிறதே பெரிய குற்றம். அதனால விசா இல்லாமல் யாரெல்லாம் நாட்டுக்குள்ள தங்கி இருக்காங்களோ அவங்க அனைவரும் கைது செய்யப்பட்டு உடனடியாக நாடு கடத்தப்பட வேணும் அப்படின்ற ஒரு சோதனை நடவடிக்கை இப்பொழுது தீவிரமாக நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. எனவே பல இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், போலீசார் ஆங்காங்க இப்போ நான் வரும்போதே ஒரு 500 மீட்டருக்குள்ளே 2 இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி பெரிய அளவான போலீஸ் சோதனைகள் இப்பொழுது நாட்டில் மாலை நேரத்திலையும் காலை நேரத்திலையும் நேரம் பகல் பாராம 24 மணி நேரம் நடந்து கொண்டிருக்கு. இதற்கு காரணம் இதுவும் போதைப் பொருள் தொடர்பான கைதுகள், வாகன விதிமுறைகளை மீறி, போக்குவரத்து விதிமுறைகளை மீறவங்களை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளும் கூட எல்லாமே தொடர்ச்சியாக நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. எது நடந்தாலும் நல்லது நடந்தால் சரி. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.